இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இயற்கை வளங்கள் எவ்வளோ காணாம போயிருக்கு, கனிம வளங்கள் எவ்வளோ காணாம போயிருக்கு, பெண்கள் மீது நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், ஒரு பெண்ணாக இருந்து சொல்லுங்கள், இங்கே பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக சொல்லுங்கள், எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருந்துருச்சா? பாலியல் அத்துமீறல் நடக்கவே இல்லையா? ரேஷியோ கூடவே இல்லையா? சார் நடந்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்னன்னா நீங்களாம் மற்ற கவரை போட்டு மாநிலங்கள் உட்காந்துங்க. இல்ல சார். மற்ற மாநிலங்கள நீங்க கம்பேர் பண்றத காட்டிலும், தமிழகத்துல வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும், குற்ற வழக்குகளா இருக்கட்டும் கம்மியா தான் நடக்குதுன்றாங்க. அதனால தான் மற்ற மாநிலத்தில் சேர்த்து எடுத்து எந்த அமைச்சர் மாதிரியும் அடிக்கலை, இங்கே அடிச்சிருக்கான். அடிச்சானா? மற்ற மாநிலத்தில் எந்த அமைச்சரும் வந்து சைவம் வைணவம் ஒரு மத வழிபாடு செய்கிறத கொண்டு போய் பாலியல் தொழில் செய்கிறதோட ஒப்பிட்டு பேசலை. செஞ்சுருக்கியா? அப்புறம் இதுக்கெல்லாம் வழக்கு போடல யாரும். சைவ வைணவ குறித்து நீங்கள் பேசுனீங்களே, இந்துக்கள் எல்லோரும் இதுக்கு வழக்கு போட்டுருக்கணும்ல, ஏன் போடல? எவ்வளோ கள்ள ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ திமுக பிஜேபியும் இதுதான் யதார்த்தமான உண்மைமா. அதுக்கு தான் தலைவர் சொல்கிறது மாற்று அரசியல், ஊழல் இல்லாத அரசியல். எனக்கு பணம் தேவை கிடையாது. நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்களா, உங்களை இங்கேருந்து விரட்டணும். அதனால தான் 12 கட்சி இந்த பக்கம் திமுகவுக்கு, இங்கே 13 கட்சி பாஜக தலைமையில். புரியுதுங்களா? 2 கட்சியும் சேர்ந்து தான் இங்கே வந்து தலைவரை எதிர்க்கிறாங்க.